போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை போனோம். இது 10,000 கொஞ்சம் வேணும்னு சொன்னோன்னா அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கலாம். 4 நாள் கழிச்சு மட்டும் கம்ப்ளைண்ட். எந்த ஸ்டேஷனில்? போதை தகராறில் போட்டு தள்ளிய சிறார்கள். தென்காசியை உலுக்கிய கொடூர கொலை. போதை என்ற பாதையில் போனால் சுகம் தரும் பயணம் நன்றாக இருப்பினும் மனிதன் பாதியிலேயே யமலோகம் போவது நிச்சயமே. யாதொன்றும் அறியாமல் என் வாழ்க்கை பயணமே தன் கணவன் என்று தன் இறுதி மூச்சுள்ளவரை வாழும் மனைவிக்கு தன் கணவனின் நண்பர்களால் நேர்ந்த கொலை எனும் துயர சம்பவத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். ஏழைகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் தென்காசியிலே கடையநல்லூர் அருகே உள்ள வலசை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞர் மகேந்திரன் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமான நிலையில் கோழிக்கு கோழி முதல் முட்டைக்கு முட்டை முதல் இவை இரண்டும் வளரும் ஒரே இடமான கோழிப்பண்ணை ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி அன்று தான் வேலை பார்க்கும் கோழிப்பண்ணையின் உரிமையாளரிடம் பணம் வாங்கி கொண்டு தனது மனைவி புவனேஸ்வரியிடம் தான் வெளியில் சென்று வருவதாக கூறிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் தினந்தோறும் தன் கணவனின் வருகையை எண்ணி வாசலில் காத்திருக்கும் அவரது மனைவி சந்தேகமடைந்து கோவலனை காப்பாற்ற கண்ணகி எப்படி பாண்டிய மன்னனிடம் வாதாடினாலோ அப்படி புவனேஸ்வரி தன் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதறியபடி காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார். ஆட்ட காணோம், மாட்ட காணோம், ஏன் கிணற்றை கூட காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தால் கண்டுபிடித்து தரும் இந்த காலத்தில் சேர்ந்தமரம் காவல்துறையினர் எந்த கடுப்பில் இருந்தார்களோ தெரியவில்லை. புகார் மனுவை பெறாமல் நன்றாக தேடி பார்த்து விட்டு வாருங்கள் என்று திருப்பி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை போனோம். இது 10,000 கொஞ்சம் வேணும்னு சொன்னோன்னா அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கலாம். 4 நாள் கழிச்சு மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஸ்டேஷனில்? சரி. அதன் பின்னர் வீடு திரும்பிய மனைவி தன் கணவனை தேடாத இடமெல்லாம் தேடி அலைந்தாள். இருப்பினும் எல்லா இடங்களிலும் தேடியும் உறவினர்களிடம் விசாரித்தும் எந்தவித தகவலும் கிடைக்காத நிலையில் புவனேஸ்வரியின் செல்போன் எண்ணிற்கு ஒரு நாடகமாடும் வகையிலும் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலும் ஒரு செல்போன் அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் பேசிய நபர், உங்கள் கணவரை தேட வேண்டாம், நாங்கள் அனைவரும் ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருக்கிறோம் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். இதனை நம்பி மனைவி புவனேஸ்வரியும் தன் கணவர் திரும்புவார் என்று காத்திருந்திருக்கிறார். அதன் பின்னர் 2 நாட்கள் ஆகியும் கணவர் வீடு திரும்பாத நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் துடிதுடித்து போன மனைவி மீண்டும் உறவினர்களிடம் கணவரை பற்றி விசாரித்து உள்ளார். இதிலும் எந்த தகவலும் கிடைக்காததால் ஏமாற்றம் மட்டுமே அவருக்கு மிஞ்சியது. இங்குதான் மகேந்திரனின் கொலை சம்பவம் குறித்த காவல்துறையினரின் விசாரணை தொடக்கம் ஆரம்பமாகிறது. கடையநல்லூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள குளத்தில் கேட்பாரற்று கிடந்த இருசக்கர வாகனம் கடையநல்லூர் தீயணைப்புத்துறை அலுவலகம் அருகே உள்ள தெப்பக்குளத்தில் இருசக்கர வாகனம் கேட்பாரற்று கிடந்த நிலையில் அந்த வாகனத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். அந்த வாகனத்தின் உரிமையாளர் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்த நிலையில் அது வலசை பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் இருசக்கர வாகனம் என்பதும் அந்த வாகனத்தை அவரிடம் வெளியில் சென்று வருவதாக கூறி மகேந்திரன் வாங்கிச் சென்றதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் சுட்டதடா கை விட்டதடா என சேர்ந்தமரம் காவல்துறையினர் மகேந்திரன் காணாமல் போன வழக்கில் காவல் நிலையத்திலிருந்து விரட்டிவிட்ட அவரது மனைவி புவனேஸ்வரியிடம் புகார் மனுவை பெற்றனர். அதன் பின்னரே காவல்துறையினர் 12 நாட்களுக்கு பிறகு விசாரணையை தொடங்கினர். மகேந்திரனுக்கு பழக்கமான நண்பர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் மேலக்கடையநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ITIயில் படித்து வரும் 17 வயது சிறார் ஒருவர் என்பதும் தெரிய வந்தது. இவருடன் ITIயில் படித்து வரும் மேலும் 2 சிறார்கள் என 3 சிறார்களை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 3 சிறார்கள் மற்றும் இதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதான ITI படித்த கிருஷ்ணன் என்பவரும் கொலை செய்யப்பட்ட மகேந்திரனும் நண்பர்கள் என்பதும் இவர்கள் 4 பேரும் அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து
பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிவதும் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் வழக்கமாக கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட மகேந்திரன் கடந்த 4ஆம் தேதி அன்று தான் வேலை பார்க்கும் ஓனரிடம் பணம் வாங்கி கொண்டு தனது நண்பர்களான 3 சிறார்கள் மற்றும் கிருஷ்ணனுடன் ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளை சென்று வந்துள்ளார். கடையநல்லூர் திரும்பிய இவர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான பாலடைந்த அன்னச்சத்திரத்தில் ஒன்றாக மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதில் 3 சிறார்கள் மற்றும் 22 வயதான கிருஷ்ணன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து மகேந்திரனை சரம் மாரியாக தாக்கி கொலை செய்திருக்கின்றனர். அதன் பின்னர் கடைக்கு சென்று கத்தி கயிறு வாங்கி வந்த இவர்கள் மகேந்திரனின் கழுத்தை கத்தியால் அறுத்து உடலில் கல்லை கட்டி பாலடைந்த அன்னச்சத்திரத்தில் உள்ள சிறிய கிணற்றில் போட்டுவிட்டு கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் செல்போன் உள்ளிட்டவைகளை கிணற்றிலும் வீசியிருக்கின்றனர். மேலும் ஆடித்தீயில் தேங்காயை சுடுவது போல் அவரது தலையை தீயினால் சுட்டு பின்னர் பையில் வைத்து கடையநல்லூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுலா தலமான குற்றாலத்திற்கு சென்று அங்கே அறை எடுத்து தங்கியும் இருக்கின்றனர். அதன் பின்னர் குற்றாலம் காவல் நிலையம் மற்றும் ஆயுதப்படை அலுவலகம் முன்பு உள்ள கலைவாணர் அரங்கில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் குழி தோண்டி தலையை புதைத்துவிட்டு குற்றாலத்தில் குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கின்றனர். அழுகிய நிலையில் பாலடைந்த கிணற்றில் கிடந்த உடல் மற்றும் தலையை மீட்ட காவல்துறையினர் இதனைத் தொடர்ந்து கிணற்றில் அழுகிய நிலையில் கிடந்த மகேந்திரனின் உடல் மற்றும் குற்றாலம் காவல் நிலையம் முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் புதைக்கப்பட்டிருந்த தலை ஆகியவற்றை 15 நாட்களுக்கு பின்னர் கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கடையநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் கொலையாளிகளான 3 சிறார்களை கைது செய்தனர். தலைமறைவான கிருஷ்ணனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக மகேந்திரன் வீட்டில் இருந்து 4ஆம் தேதி வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை என மனைவி புவனேஸ்வரி சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த அன்றே வழக்கு பதிவு செய்து துரிதமாக விசாரணை மேற்கொண்டிருந்தால் இந்த குற்றச்சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என பலியான மகேந்திரனின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு பாட்டில் உள்ளே போக போக போதை வரும், சில நாள் ஆக ஆக சுடுகாட்டு எனும் பாதை வரும், பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பார்கள். ஆனால் இங்கு பூ நாரோடு சேர்ந்து நாசமானதால் நடந்த இந்த கொலை சம்பவத்தின் மூலம் மதுவில் மூழ்கியிருக்கும் நண்பர்கள் அனைவரும் விடுபட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.